ஹலோ ஹாய். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம், ஒன்றா காமிச்சிடுவோம்ல. இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான். ஹலோ ஹாய்மா. ஹாய். ஹரி ஹாய். சரஸ் ஹாய். ஹலோ ஹாய். ரோஹன் பட்டேல் ஹாய். கியூட், தேங்க்யூ. தேங்க்யூ. நிர்மல் மனோஜ் பிளாக். நிர்மல் ஹாய் அக்கா. ஹாய் தங்கம். எஸ், இப்போ ஜாயின் பண்ணிடலாமா? அது இந்த சைடு திருப்பிடுங்க. என் கூட இப்போ யார் இருக்காங்கன்னா, எப்படியுமே தெரியல. நீங்க இன்னும் கொஞ்சம் வாங்க. அவ்வளோதான். ஹலோ ஹாய். குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. அண்ட் இப்போ வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்க்காக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைவ் வந்திருக்கோம். என்ன விஷயம்? ராஜா ராஜா ராணி என்ன தலைவன் தலைவி. எஸ், ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு ஒரு மூவியுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துருக்கோம் வித் ஃபேன்ஸ் மீட்டோட. ஸோ அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி சார், நித்யா மேனன், யோகி பாபு சார், ஆர்கே. ஸோ எல்லாரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஃபேன்ஸாக சேர்ந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது காமனாக ஒரு மூவி ரிலீஸோடைய ரிவ்யூ தான். பட் அதை வந்து ஒரு எமோஷ்னலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக நான் வந்து அக்காவையும் இழுத்து பிடிச்சி லைவுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மூவி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த மூவி பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல 2K கிட்ஸா இருக்கட்டும், 90 கிட்ஸா இருக்கட்டும், 40 கிட்ஸா கூட இருக்கட்டும், ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன நடக்குது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, அந்த ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் சார் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு. சோ யாரெல்லாம் வந்து தலைவன் தலைவி பார்க்கலையோ ப்ளீஸ் போய் ஃபேமிலியோட, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஒய்ஃபோட போங்க, ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டோட போங்க, போயிட்டு அந்த மூவி பாருங்க. இல்ல ஒருவேளை லிவிங்ல இருந்தாலும் போங்க, போய் பாருங்க. லவரா இருந்தாலும் பாருங்க, பெஸ்டியா இருந்தா கூட போய் பாருங்க. சோ ஒரு சூப்பரான ஸ்டோரி. பெஸ்டியா இருந்தீங்கன்னா லவர் ஆவீங்க, லவரா இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆவீங்க, அவ்வளவுதான். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சீன் வந்துட்டு, இந்த மூவி வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள கதைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேச்சுரலான ஒரு ஒரிஜினல் கதை. சேது சார் வந்து இந்த இதுல ரொம்ப அல்டிமேட்டா, எப்பயுமே அவர் சொல்ல தேவையில்லை. சேது சார் ஆமா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப சூப்பர்வா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நித்யா மேனன் மேமும் ரொம்ப என்ன சொல்றது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவங்களோட 2 பேருடைய கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா இருக்கு. எல்லா படத்துலயுமே ஹீரோயினி வந்து ஸ்லிம்மா வேணும்னு கேட்பாங்க. ஸ்லிம்மா இருக்கணும், ஹீரோயினாவே ஸ்லிம்மா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்பெல்லாம் நினைப்பாங்க. பட் என்னதான் யார் எவ்வளவு ஹீரோ கூட இன்க்ளூடிங் ஜிம் பாடியா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா என்ன ஹீரோயின் எப்படி இருந்தாலும், என்ன ஹீரோ எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டோரி மட்டும் தான் பேசும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரிஜினல் ஸ்டோரி இன்க்ளூடிங் மீ. ஸோ என்னோட லைஃப்ல கூட ஒரிஜினல் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கு. பட் கோ வித் ஃப்ளோ, எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து இந்த மூவில நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க, ஸோ பெரியவங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு ஆறுதல், ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? as ஹஸ்பண்ட் ஒய்ஃபா என்ன சொல்லணும்னா, நிறைய சண்டை போடுங்க. ஆனா காலையில சண்டை போட்டீங்கன்னா நைட் ஆனா ஒண்ணு சேர்ந்துருங்க. என் அப்பா அம்மா பேச்சோ, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாரு பேச்சையுமே கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா லைஃப் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணு இல்லாத ஒண்ணு சொல்லி 2ஆ போகும். அந்த கதையில வர கருத்துமே அந்த மாதிரி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த லவ்வை கொடுக்குறாங்க,
சண்டை போட்டுக்கிட்டாலுமே யாரு பேச்சையும் கேட்காம அவங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போக கூடாது. எந்த சூழ்நிலையில வந்தாலும் அந்த அந்த பாண்டிங் நல்லா காமிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள. இப்படிதான் இருக்கணும். இப்ப எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கோர்ட்டுன்னு நிறைய போயிட்டு இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயே நிறைய போயிட்டு இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது அவங்கவுங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பா வரும். சே, இவ்வளவு நாள் நம்ம இப்படி வாழ்ந்துட்டோமா, இனிமேல் நம்ம இப்படி வாழவே கூடாது அப்படின்னு அவங்க கண்டிப்பா நினைப்பாங்க. கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போய் பார்த்தாங்க அப்படின்னா சீரியஸ்லி இந்த படம் வந்து ஒரு ஜாயின் பண்ணி வைக்கிற படமா தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு எனக்கு ஏஜ் இல்லை. பட் என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்ச விஷயங்களை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிறது என்னதான் சண்டை போட்டாலும் டைவர்ஸே ஆனாலும் ஆகிறதுக்காக கோர்ட் வரைக்கும் போனாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். ஸோ அதை நினைச்சா போதும். நீ என் கூட சண்டை போட்டியா, நீ என் கூட என்ன பண்றது, ஒரு அடிச்சிட்டியா, அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். சண்டை முக்கியமா அந்த பர்சன் முக்கியமா? இப்ப நான் உங்க கூட சண்டை போடுறேன், நீ அந்த சண்டையே சொல்லி சொல்லி காட்டினீங்கன்னா அந்த சண்டை முக்கியமா நான் முக்கியமா? அப்ப அது நினைச்சா போதும். எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல கூட அப்படிதான். உனக்கு இப்ப அந்த சண்டை, இப்ப நான் அந்த போனை உடைச்சிட்டேன், அவங்களோட போனு, இப்ப அந்த போன் 10,000 கொடுத்தா வாங்கிடலாம், இல்ல ஒரு 50,000 கொடுத்தா வாங்கிடலாம், இல்ல 1,00,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம். அந்த போன் முக்கியமா, நம்மளோட நட்பு முக்கியமா? அந்த மாதிரிதான். சோ யாரு என்ன சொன்னாலும் அவ அப்படி பண்ணிட்டாளா, ஓகே விடு நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி பொண்ணு வீட்டா சைடு இருந்து யாராவது ஒண்ணு சொல்ல அவர் அதை பண்ணிட்டாரா, சரி விடு போதுமா விடு, நீ வேணா பேசாம இரு, எனக்கு அவன் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவ பொண்டாட்டி நீ வேணா அவ கூட பேசாமன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாண்டிங் இருந்தா போதும். 3வது மனுஷங்க வராம இருந்தாங்கன்னா மூணாவது மனுஷன் எல்லாம் கிடையாது. அதாவது என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள பேரண்ட்ஸ் தான் இது முக்கிய புள்ளியே. அவங்களும் 3வது மனுஷங்க தான். என்ன கேட்டா இப்ப ஒரு பொண்ணை செல்லமா வளர்த்துட்டு கண்ணை கசங்கிட்டு போய் நின்னா அவங்களும் வந்து ஐயோ நம்ம பொண்ணாயிருச்சு அப்படின்றாங்க. பையனையும் இது பண்றாங்க நிறைய பேரு. சரி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா ஹஸ்பண்ட், நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு பேரண்ட்ஸ விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் முக்கியமா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஃபேமிலி தான் வந்து ஐயோ என் பொண்ணு அடிச்சுட்டா, என் பையன் அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான்னு எல்லாமே சொல்றாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் உன் லைஃப நீ பாத்துக்கோ, உன் பொண்டாட்டி உன்னை அடிச்சாலா சரி ஓகே போ, உன் புருஷன் உன்னை அடிச்சானா அவன் கொன்னாலும் பரவாயில்ல, நீ அங்கதான் இருக்கணும், அவனை போய் சமாதானப்படுத்து, அப்படி அவங்க பேரண்ட்ஸ் விட்டுடணும். இப்ப நீங்களும் அதுதான் சொல்லணும். இப்ப உங்க சன்ன உங்க மருமக ஏதாவது சொல்லிட்டாங்க, எப்ப சாமி உன் கொண்டாடி திட்டினாலா, போய் அவகிட்ட பேசு, அவகிட்ட நீ சமாதானப்படுத்து, என்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு சொல்லணும். கரெக்டு தானே? கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்ச எல்லா அப்பா அம்மாவும் அதை சொல்லணும். நாத்தனாமார்கள்லாம் வந்தீங்களா, 3 நாளைக்கு இருந்தீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, நான் இத்தனை வருஷமா இங்கதான் இருந்தேன், என் கூட பிறந்தவன் இவன் தான், இவன் எனக்கு போவாதான் எல்லாம், அப்படி எல்லாம் எந்த கூட பிறப்பும் அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்த மூவிக்கான ரிவ்யூ மட்டும் கிடையாது. இந்த மனசுலன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு நாள் வரும் பாத்தீங்களா, அந்த நாள் இன்னைக்கு சுகி அக்கா மனசுலயே ஒண்ணு இருக்கு, என் மனசுலயே ஒண்ணு இருக்கு. அந்த நாள் வந்து இன்னைக்கு தலைவன் தலைவர் வந்து மூவியோட ரிவ்யூவா தான் நாங்க ஆரம்பிச்சோம். இப்ப எங்களோட லைஃபோட ரிவ்யூவா போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷம். சோ எல்லாம் அந்த டீமுக்கு, டைரக்டருக்கு, கேமராமேன் வைரமுத்து ஹாய் மேடம், திவ்யா ஹாய், ரவணன் ஹாய், ஐ அம் ஜிமந்த் ஹாய், பிளாக் அண்ட் பாய் ஹாய். முடியல சாமி, ஓவரா அட்வைஸ் பண்றீங்க. இது அட்வைஸ் இல்ல தங்கம், அனுபவிச்சாதான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அது. சூப்பர் டூப்பர் மேம், பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ சோ மச். அந்த மூவில நாங்க ஒர்க் பண்ணல, பட் அந்த டீம் எல்லாரும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அதுக்குண்டான சிச்சுவேஷன்ஸ் அமையல, அவ்வளவுதான். சுகியத்தை எப்படி இருக்கீங்க? யாராவது மறுபடியும் அத்தனை வர்றது, அத்தைக்கு வந்தீங்க அவ்வளவுதான். ஹேமா மேம் உங்க Dress ஃபுல் ஷோ காட்டுங்க மேம். தேங்க்யூ சோ மச். என்னோட ட்ரெஸ்ஸா நான் இன்னைக்கு இந்த ப்ரிவ்யூ தான். இது வந்து லாங் பேக், நான் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன், 4 இயர்ஸ் ஆச்சு எடுத்து வச்சு. சோ இப்ப மறுபடியும் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேயா? என்ன என் போன்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு, உங்க போன்ல இதா இருக்கு. ஓபனா
கருத்துக்களே வாரி வீசுறீங்க. என்ன பண்றது, மனசுக்குள்ள அவ்வளவு இருக்கு, அவ்வளவு வெறி இருக்கு. நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட இந்த தலைவன் தலைவி போய் பாருங்க. நாங்க பாத்துட்டோம், தியேட்டர்ல போய் பாருங்க. நாங்க பாத்துட்டோம், நீங்களும் போய் பாருங்க. நல்லா இருக்கு, நல்ல ஒரு விஷயத்த சொல்றோம், அவ்வளவுதான். கேக்குறதும் கேட்காத உங்க கடமை, சொல்றது எங்களோட இது, அவ்வளவுதான். ஏன்னா இதுல சொன்ன ஃப்ரீ அட்வைஸ், கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க, அந்த மாதிரி. நெக்லஸ் அழகா இருக்கா? தேங்க்யூ பேபி, தேங்க்யூ. இன்னைக்கு சுகிமா கிட்ட ஒரு டிஃபரெண்ட் தெரியுது. யாராவது அவங்களோட ஃபேன்ஸ் கண்டுபிடிங்க பாக்கலாம், கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இருமா, இந்த ட்ரெஸ்ல செம இருக்கீங்க. தேங்க்யூ. எந்த மூவியா? தலைவன் தலைவி, விஜய் சேதுபதி சாரோட மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நித்யா மேனன், விஜய் சேதுபதி சார். ஹாய் மேம், இவ்வளவு ஹேமா மேம் வந்து இவ்வளவு அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. எனக்கு என்னமோ உங்களோட இதுல ரொம்ப இதா தெரியுது. யுவர் பர்த்டே டேட் ப்ளீஸ். யாருடைய பர்த்டே கேக்குறீங்க? பேசாம ஒரு அமைதியா இரு. வேணா, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன், விட்டுருங்க. எந்த மூவி? நெக்லஸ். நெக்லஸ், எஸ், இந்த நெக்லஸ். லாங் செயின். இவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க பேர் என்னது? ஊர்வசி. இல்லடா, இந்த இதுல கூட கருப்பா ஒரு பொண்ணு. கியூட் தங்கம், both of cute. யார் இது? ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ. கண்டிப்பா சொல்றோம். ஜோசப் திவாகர், என் பையன் லைவ் பாத்துட்டு இருக்கா. போடு. ஹாய் தங்கம். துவாக்குட்டிமா, என்ன பண்றடி? மேடம், இன்னைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடே. யாரு அது? இந்த இல்ல காலேஜுக்கு போகாம லைவ் பாக்குறானு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, இன்ஸ்டா பாத்துருப்பான். மாடர்ன் பியூட்டி. எஸ், ஓகே, தேங்க் யூ. சோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டேவை மிஸ் பண்ணாம போர்ட்டபிளா ஒரு மூவி போய் பார்க்கணும் அப்படினா தலைவன் போய் பாருங்க. அந்த ரெண்டு கண்ணத்துல நீ ஆமா, என்ன இது ரோஷ்? அக்கா பிளஷ் கொஞ்சம் அதிகமா போட்டாங்க. ஓகே, விடுங்க, டிக்காசன் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி. சரி, சொல்லுப்பா. அவங்க யாரு? இந்த கருப்பா ஒருத்தங்க இருப்பாங்க. தீபா வந்து தீபா ஆக்டர் தீபா. அவங்க வந்து சேது சாருக்கு மதர் கேரக்டர் பண்ணவங்க வந்து தீபா. சரவணன் சார் வந்து அப்பாவா பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. உருட்டு மூவி ரிலீஸ் ஆகுது. என்ன படமே அம்மா ஈவினிங் கால் பண்ணுங்கம்மா. சரிடி தங்கம், நீ 2 நாள் கால் பண்ண, அம்மா பிஸியாவே ஆயிட்டேன். என் பிள்ளைகிட்ட பேசவே இல்ல. பேச முடியாம பிஸி. இன்னைக்கு பேசுறேன் நான். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி கேரக்டர், தம்பி கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க சித்தப்பா சித்தி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் எல்லா கேரக்டரும் விட அந்த ஒரு சின்ன குழந்தை கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத்தை, உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு பொண்ணே கிடையாது, நான் தான் இருக்கேன். என் பையன் தான். பையனை ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவங்களோட பொண்ணு நான் தான் இருக்கேன். இப்போ ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. நடிச்சதுக்கு ட்ரீட் ஏங்க, ரிலீஸுக்கு ட்ரீட் இல்லையா? இது யார் கேக்குறாங்க தெரியுமா? பிளாக் வாட்ச். ஆமாடா, நீ என்னடா நான் லைவ்ல வரேன்னு சொல்லவும் இல்ல, உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணவும் இல்ல, கால் பண்ணவும் இல்ல, ஆனா லைவ்ல வரும்போதுல நீ வந்துடுறடாப்பா. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சுகந்தி பர்த்டே டேட்டா? என்னோட பர்த்டே டேட் வந்து அக்டோபர் 22. நிறைய பேர் என்னோட பர்த்டே கேட்பாங்க, ஆனா என் பர்த்டேக்கு ஒரு விஷஸ் கூட வராது. நிறைய கிஃப்ட் அது இதுன்னு வாங்க, கடைசி பிறந்த நாளைக்கு எல்லாருமே மறந்துடுவீங்க. நான் என்னோட போட்டோஸ் வந்து Facebook இன்ஸ்டால போட்டாதான் மக்களுக்கே தெரியும். அதனால அத்தை, உங்க பக்கத்துல ஒண்ணு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. செருப்பு வரும். நான் தான் சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேவா? எனக்கு தான். உங்களுக்கு எப்போ? அக்டோபர் 22. அக்டோபர், ஜூலை, ஆகஸ்ட். உங்களுக்கு டெலிகிராம் ஐடி இருக்கா? நாட் ஃபார் டெலிகிராம், ஒன்லி Facebook இன்ஸ்டா தான். ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட். ஓ
ராஜபாண்டி ஹாய். ஜிப்ரா ஹாய். ஆரஞ்ச் எல்லோ ஒயிட் லக்கி கலர்ஸ் யாரு உங்களுக்கு? ரெட்டுங்க, ரெட்டு தான் பிடிக்கும். தனுஷ் சொல்ற மாதிரி ரெட்டு தலை நிறைய மல்லிப்போ. விஜய் ஹாய். சாரி மேடம் டெலிட் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். பட் ஓகே, பர்சனலி வேணாம். நீங்க அதை மீட் பண்ணீங்கன்னு சொன்னாவே எனக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வாங்க பேசலாம். ஓகே ஓகே. அத்தை அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூ. ஹாய் அக்கா. தெலுங்குலலாம் அனுப்புறாங்க. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு லேது. உங்க நேம் என்னங்க மேடம்? என்னோட நேம் ஹேமலதா. என்னோட இன்ஸ்டா ஐடி நேம் ஹேமலதா ஆக்ட்ரஸ். அலெக்ஸ் ஹாய். ஹர்ஷன் ஹாய். ஸ்பெஷல் டே டுடே. அலி குட் ஆஃப்டர்நூன். கால் மீ. பெத்தனசாமி கால் மீ. பெத்தனசாமிக்கு கால் பண்ணிரலாம். தெலுங்கு லேது பேபி. தெலுங்கு தெரியல பேபி. கொஞ்சம் கொஞ்சம் తెలుసు. என்ன செருப்பால அடிப்பீங்களா? நான் உங்களை திருப்பி அடிக்கவா? டேய் வாடா, நீ வாடா. யாரு? ஓ, உங்க அத்தன் கூப்பிட்டது அவங்களா? ஓகே, வணக்கம். செந்தில் குமார் ஹாய். ஹாய் அச்சு ஹாய். மல்லு ஹாய் மேம். ஹாய் அச்சு ஹாய். ஒரு சீன்ல வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு இல்ல? அந்த ஃபைனல் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டு அந்த டிவோர்ஸ் அந்த பேப்பர் போட்டுட்டு போகும்போதுல அதெல்லாம் எனக்கு சீரியஸ்லி இது காமனா ஒரு ஆக்டர் ஒரு ஹெட் வெயிட் இல்லாம ஜீரோல போய் நம்ம அந்த மூவி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சீன் எல்லாருக்குமே வந்து அட்டாச் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒண்ணு அழுதுகிட்டே சொல்லுவாரு. அவங்க எனக்கு வேணாம் போடா அப்படின்னு சொல்லும் போது சேது சார் வந்து அழுதுகிட்டே ஒரு டைலாக் பேசுவாரு. நான் என் பொண்டாட்டி நான் லவ் பண்றேன், அது எப்படி நான் லவ் பண்றது கூட என் பொண்டாட்டிக்கு தெரியல அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி நான் ப்ரூஃப் பண்றது புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணுவாங்க. அந்த பேர் தானே கிறுக்கேன். சோ அதெல்லாம் வேற லெவல். அதே மாதிரி அது மாதிரி நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு பாசத்தை காட்டாம இருப்பீங்க. ஏதாவது காட்டுங்க, எப்பயாச்சும் நான் உன் மேல பாசமா இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க காட்டுவாங்க. லேடிஸா ஜென்ஸா இருக்கட்டும், எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு டைம், ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட், நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேசினாதான் சரி நமக்காக ஒருத்தி இருக்கிறான், நமக்காக ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியும். ஆனா யாருமே இப்ப வந்து பிஸி ஷெட்யூல்ல யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அதனாலதான் சண்டையா அவங்க அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாங்களா போயிடுறது, இவங்க அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாங்களா இவங்க வீட்டுக்கு போயிடுறது. அதெல்லாம் ரொம்ப தப்பு, என்ன கேட்டா ரொம்ப தப்பு. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறாங்க, பொண்ணோட அம்மா வந்து வாடி போலாம் அப்படின்னா போயிடுறது. இதே பையனை அவ அப்படி பண்ணிட்டல நீ வாடா நம்ம வீட்டுக்குன்னா போயிடுறது. இதெல்லாம் விட்டு போக கூடாது, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது அந்த செகண்ட் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்ட் பண்ண அந்த ஒரு நிமிஷத்துக்கு தான் சண்டை. அந்த நிமிஷம் மாறிடுச்சு, அடுத்த நிமிஷத்துக்கு வந்து சண்டை கிடையாது. அந்த ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளவுதான். அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்சதுன்னா இப்ப அவங்க சண்டை போடுறாங்க, அதே அளவுக்கு பாசம் யார்கிட்ட காட்டுவாங்க? ஊராங்கிட்டயா போய் காட்டுவாங்க? இதெல்லாம் அப்புறம் எனக்கு கோவம் தான் வரும். சரி டென்ஷன் ஆகாத. இப்போ நம்ம அவ்வளவு சண்டை போடுறோம்னா இப்ப அடுத்தது ஒரு 10 நிமிஷம் சமாதானம் யார போய் கட்டி பிடிப்போம்? பக்கத்து வீட்டுக்காரனையா கட்டி பிடிப்போம்? யார போய் சமாதானம் பண்ணி கொஞ்சுவோம்? அதுல இருந்து ஒரு காதல் வரும்ல, அது யார்கிட்ட இருந்து வரும்? அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. 3181 ஹலோ வாய்ஸ் கால். ஓகே பேபி, ரொம்ப பேசாத ஹேமா. ரொம்ப பேசல, மனசுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? இந்த அழகு தேவதை என் 2 பேரும் எதற்கு சண்டை போடுகிறீர்கள்? நீங்கள் சண்டை போட்டால் இந்த உலகம் தாங்குமா? இந்த உலகம் தாங்குமா? சண்டைலாம் இல்லப்பா, பட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மயிலாடு, என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்தது. கில்லர் ஹாய். ஹாய் ராஜ் ஹாய். 4069 ஹாய். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க இன்னைக்கு லைவ்ல வரவங்க எல்லாருமே. பேட் கமெண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. இதே மாதிரி லைவ் போடுங்களா, பேட் கமெண்ட் போட்டு தான் பாருங்களா. ஐயோ நீ வேற. ஓகே ஓகே, தேங்க் யூ. அக்காக்கு பிஸி. சின்னாலப்பட்டி சுகி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹேமலதா ஆக்ட்ரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. நான் உங்க மதுரை கவிதாவா? மதுரையில கவிதா யாரையோ நிறைய பேர் இருக்காங்களே, எந்த கவிதா?
ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹாய் அக்கா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சன்சிட்டா. ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. இந்த மூவி பாருங்க. தேங்க்யூ. சண்டையா இருந்தா எதுக்கு வாழணும்? கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்க. எங்க வாழ்க்கையில சண்டையெல்லாம் வரட்டாங்க செய்யணும். அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. சண்டையில இன்னொருத்தவங்களை நுழைக்க விடாம இருக்கணும், அவ்வளவுதான். இன்னொருத்தங்க வேணுக்குனே வந்து மூக்கு இல்ல வாய் இல்லாத வார்த்தையை கூட நுழைப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு அக்கா. தேங்க்யூ. சரி, ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த மூவி. நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்க எல்லாரும் போய் ஃபேமிலியோட போய் பாருங்க. ஓகே ஓகே, சரி, பை சொல்லலாமா? ஓகே, பாய். கமா, நீங்க தான் கமெண்ட் கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் போட்டேன். ஓகேப்பா, ஓகே. டிவிக்கே சரிப்பா, நாங்க எதுவும் சண்டை எல்லாம் போடலப்பா. ஏய், சண்டை போடாத, சண்டை போடாத, சண்டை போடாத, ஆரம்பிப்பாங்க. மெதுவா பேசு. யாரு மேடம், யாரு மெதுவா பேசுறது? நீங்க தான் சார், நீங்க தான் மேடம், நீங்க தான் பேசுறீங்க. நீங்க கத்தாதீங்க சார், கத்தாதீங்க. வேலை நேரத்துல, பிசினஸ் நேரத்துல சண்டை போடாதீங்க, கத்தாதீங்க, பொறுமையா பேசுங்க. அக்கா, ஐ லவ் யூ. அந்த சீன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. சேது சார் செம்மையா பண்ணிருக்காங்க. எங்கடா ஹார்ட் வலியே நினைச்சாச்சு. சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிட போறேன். மேடம், எங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. டிவிக்கே ஷவுலியா அபிஷியல் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். ஓகே. ஐயோ, நிறைய பேர் இருக்காங்க, பட் லைவ் கட் பண்ண முடியல. ஆனா இருந்தாலும் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன, யூடியூப்ல போலாம் லைவ் நைட்டு நாங்க வந்துட்டு யூடியூப்ல ஹேமலதா ஆக்ட்ரஸ் யூடியூப் சேனல்லையும் ஆக்ட்ரஸ் சுகி சின்னாலம்பட்டி அவங்களோட யூடியூப் சேனல்லையும். எத்தனை மணிக்கு? அப்படி உங்களோட இன்டர்வியூ போயிட்டு வாங்க, பாக்கலாம் எப்படின்னு. ஒரு 11 o'clock இல்லைன்னா 12 o'clock. ஏன் தூங்க வேணாமா? சரி, 10 o'clock. சரி, பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். பாய். கணவன் மனைவி சண்டை போட்டாலும் இரவில் ஒன்று கரெக்டு தான், அது உண்மைதான். அத வந்து யாரும் வந்துட்டு வெளியில போக கூடாது, அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள சண்டையா, வீட்டுக்குள்ள எனக்கு ஹார்ட்டே வரலையா? எனக்கு வராது, வயசாயிடுச்சு. வயசாயி போச்சா? வயசானாலும் அழகும். உனக்கு வரல? அது வந்து பாசத்தோடு இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுத்தா. எனக்கு வரலையே. எனக்கு எப்படி வருது? பாசத்தோடு எனக்கு ஹார்ட்டே வரல. எனக்கு அந்த ஹார்ட் வராட்டி, நான் மக்கள் எனக்கு நிறைய ஹார்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஹார்ட்ல நான் இருக்கேன். எனக்கு அந்த ஹார்ட் போதும். கண்டிப்பா. சரி, ஓகே. ஓகேமா, நாங்க போயிட்டு வரோம். போய் சாப்பிடணும். எல்லாரும் போய் சாப்பிடுங்க, சேஃபா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மூவி வந்து ஃபேமிலியோட போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த சாட்டர்டே சண்டேவை இந்த மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சண்டை போடுறவங்க பொண்டாட்டி கூட்டு போங்க, சண்டை போடுறவங்க ஹஸ்பண்ட கூட்டு போங்க. சூப்பரான தீர்வு கிடைக்கும். ஆமா. சரி, டாடா. சேஃபா இருங்க. யாருக்காகவும் பொண்டாட்டியும் புருஷனையும் விட்டு கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். ஓகே, லவ் யூ ஆல். லவ் யூ. டாடா. நானும் முத்த கொடுப்பேன். நீ என்ன முத்த கொடுப்ப? நானும் என் ஃபேன்ஸ்க்கு கொடுப்பேன். இங்கே இருக்காங்க உங்களோட ஃபேன்ஸ், அவங்களுக்கு சேர்த்துதான். சரி, ஓகே. லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். பை பை. Thank you. Good.